Taste the Daily. சிவகங்கை அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை ஏராளமான ரசிகர்கள் கண்டுகளித்தனர். மதகுப்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 16 மாடுகளும் 144 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியின் போது மாடுபிடி வீரர்கள் 4 பேர் லேசான காயமடைந்தனர். மேலும் இதில் வெற்றி பெற்ற காளை மற்றும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி மற்றொரு லாரியில் பயங்கரமாக மோதிய விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி அருகே சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வெங்காயம் ஏற்றிக் கொண்டு வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புகளின் மீது மோதி எதிர் திசையில் எருமை மாடுகளை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி மீது மோதியது. இதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் லாரியில் ஏற்றி வரப்பட்ட எருமை மாடுகளில் 2 மாடுகளும் உயிரிழந்தது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிராமத்தை தனி ஊராட்சியாக மாற்ற கோரி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி குடியரசு தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிலுவைபுரம் கிராமத்தை தனி ஊராட்சியாக மாற்ற வேண்டுமென பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் கிராம சபை கூட்டத்தையும் புறக்கணித்தனர். மேலும் தங்கள் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவித்து அரசாணை வெளியிடாவிட்டால் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். தனியா ஒதுக்கப்பட்ட ஒரு ஊரா இருக்கிறதுனால எந்த விதமான சலுகைகள் எது வந்தாலும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா எங்களுக்கு கிடைக்கிறதுனால அது நிறைய பேருக்கு கிடைக்காம போயிடுது. இது சம்பந்தமா தமிழ்நாடு அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப எங்களோட கோரிக்கை என்னன்னா தனி ஊராட்சி ஆக்கணும்ன்றதை நாங்க ஒரு கோரிக்கையை வச்சு நாங்க ஆல்ரெடி உண்ணாவிரதம் தான் நடத்தினோம். இது 2ஆம் கட்ட நடவடிக்கையாக நாங்க தமிழ்நாடு அரசை கண்டிச்சு கருப்பு கொடியை நாங்க காட்டுறோம்.